அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு இயக்கம் வந்து இருக்கு. அந்த இயக்கம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா உங்களோட சயின்ஸ் மேத்ஸ்ல இந்த பாடம் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு லாஸ்ட் பேஜ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பாடம் வடிவமைத்தவர்கள் சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் போட்டிருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நீங்க படிக்கலாம் அந்த ஏஜ்ல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சிலபஸை ரெடி பண்ணுவாங்க. அதாவது இந்த பாடத்தை என்ன ரெடி பண்ணுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு செய்து பார்க்க அதாவது செயல்முறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல அறிவியல்ல, அந்த மாதிரி இதுல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு செஞ்சு காமிப்போம். எங்களை அனுப்புறது அவங்க என்ன யாருன்னா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். அதை வந்து டிஎன்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே அறிவியல் நோட்டு அதுல கடைசி பேஜ் முதல் பேஜ்ல இருந்து எழுதிடுவா அறிவியல் பாடவியல் மற்றும் செயல்பாடு பின்பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்துல இருந்து இந்த மாசம் மட்டும் 2 டைம் வர மாதிரி வரும். உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது. எனக்கு எழுதுற டைம் கொடுப்பாரா? எழுதுற டைம் பேசுறது ஸ்டார்ட் பண்ணிட்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து வரும்போது மேக்ஸ்ல 2 டாபிக் வந்து உங்களுக்கு நடத்துவேன். நடத்துதல் வந்து மேக்ஸ் நீங்க போடுற மாதிரி தான் இருக்காது. ஃபார்முலா போட்டு நீங்க உங்களை வந்து நான் செய்ய சொல்லலாம் மாட்டேன். சரிங்களா? ரியல் லைஃப்ல எப்படி இருக்கு அப்படின்றத மேக்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்றது மாதிரியே இருக்கு. அதே மாதிரி அறிவியல்லையே நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணக்கூடிய நடைமுறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய இதுல அறிவியல் தாக்கம் எப்படி இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மிஞ்சி போனா ஒரு 20 ரூபா செலவுல, சரிங்களா, 20 ரூபாய்க்கு அதிகபட்சமா போகாது. அதுல வச்சு எப்படிலாம் நம்ம வந்து அறிவியல செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அதை வந்து நான் செஞ்சு காமிப்பேன். உங்களுக்கு வந்து சயின்ஸ் காம்படிஷன் நடத்துவாங்கல்ல, சரிங்களா, அந்த மண்டலத்துல வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி நடத்தும் போது நான் செஞ்சதை வச்சுட்டு உங்களுக்காக ஒரு ஐடியா வரும். சரிங்களா? அந்த ஐடியா வச்சு நீங்க கலந்துக்கலாம் அந்த ஆனா நான் செஞ்சதை நீங்க வந்து செஞ்சு காமிக்கக்கூடாது. சரிங்களா? அது ஒரு இதோட நீங்களா யோசிச்சு அதை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி நீங்க செய்யலாம். இல்ல இதுல வந்து மெயினா இன்னொன்னு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுதும். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து நான் யார்ட்டையுமே கேட்க முடியாது, இல்ல எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். அதை வந்து நாங்க அரசாங்கத்துக்கு பதிவு பண்ணி நாங்க கொடுப்போம். அங்க இருந்து சரியான இலக்கம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். நீங்க வந்து அதுல கேட்ட கொஸ்டின் ரொம்ப வித்தியாசமான இருந்துச்சு, ரொம்ப அறிவுபூர்வமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, பிரைஸும் இருக்கு. சரிங்களா? நார்மலா உங்களுக்கு எவ்வளவு கேள்வி ஏதாவது இந்த மாதிரி பேசிக்கா சொன்னா பூமி வந்து உருளையா தான் சார் இருக்குன்னு சொல்றீங்க, உருளையா இருந்தா நான் சைட்ல தான் நிற்கிறேன், கீழே விழுந்துட மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி கேஸ்டிங்லாம் வர மாட்டீங்களா? இந்த மாதிரி இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீங்க கேட்க சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சில பேர் பூமி கட்டையா இருக்குன்றாங்க, உண்மையிலேயே கட்டையா தானே சார் இருக்கு அப்படின்னா நாங்க மேல நிக்கிறோம், உருண்டையா இருந்துச்சு நாங்க கீழே தானே விழுவோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்கா இருக்க மாதிரி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு எழும்போது இதை வெளியே கேட்டா பிரிச்சுருவாங்களா அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்க கேட்கலாம். சரிங்களா? என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து லாஸ்ட் போன வருஷம் இருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? 78 உங்களுக்கு வந்து தெரிஞ்சு. சரிங்களா? அவ்வளோதான் எங்களுக்கு தோட்டம் மூடி வச்சிருப்பா சொல்லும் போது ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் நம்ம எந்திரிக்கிறோம். காலையில் எந்திரிச்சு வீட்டில் முதல் வேலை அவங்க என்ன சொல்லுவாங்க, பல்லு வைக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் வச்சுருவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அவங்க சொல்லக்கூடிய முதல் வேலை என்னவா இருக்கு? காலையில் சொல்லுவாங்க. சரி, வேற பல் தேய்க்கணும், கடைக்கணும் போகணும், இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் யாராவது ஒரு வீட்டில் எந்திரிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்களா? கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. கடைக்கு நம்ம போவோமா? ஒரு சில பேர் போயிடுங்க, ஒரு சிலர் வந்து நான் போக மாட்டேன், இல்ல தம்பியை போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? சரிங்களா? அவங்க நேரத்தில் நீங்க வந்து அண்ணனை போட்டு சொல்லு, இல்ல தம்பியை போட்டு சொல்லுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உடனே என்ன சொல்லுவாங்க, அண்ணன் போயிட்டு வந்தா பேசிட்டே இருக்கான், வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். தம்பி போயிட்டு வந்தா தூரம் வந்து அதிகமா இருக்கு, நடந்து போயிட்டு வர லேட் ஆகும். நீங்க என்ன டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல இல்ல 1 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒண்ணு அப்படி சொல்லலாம். இல்ல கடை வந்து ஒரு 4 இடத்துல இருக்கு, இல்லாட்டி பக்கத்து தெருவுல இருக்கு, போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது சொல்லி நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வர வச்சிருவாங்க. சரிங்களா? நீங்க கடைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு நீங்க பொருள் வாங்க வந்து இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க எண்ணிக்கே வந்துருக்கீங்க. சரிங்களா? நீங்க ஸ்டார்ட் சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சுன்னா இங்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா?
நீங்க சத்தமா சொல்லணும். சொல்லுங்க ஸ்டார்ட். மொத்தம் வந்து 20 செகண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, நீங்க கடையில வாங்குறது வேணும். அது வந்து எப்பயும் போடுறது நீங்க இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 பேர் வந்து போயிட்டு வரதுக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்க, 5 நிமிஷம் ஆகல 2 நிமிஷத்துல வந்துருவீங்கன்னு சொன்னாங்களா? அப்ப அவங்க அங்க இருந்து கடைக்கு வரக்கூடிய தொலைவு நம்ம என்ன செய்யலாம், நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்குற எவ்வளவு செகண்ட் தான் வந்திருக்காங்க அப்படின்றது. அப்ப இதுவுமே காலத்தை அளக்கக்கூடிய ஒரு அலைகளே வந்து சேரும். சரிங்களா? இதுவுமே அலைகளே வர செகண்ட் வந்து அவங்க அங்க இருந்து வந்திருக்காங்கல்ல, அந்த தொலைவை நம்ம அளக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது அளக்கும்போது டேபிள் அவங்களுக்கு இந்த சைடு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இது வந்து 0, 1, 0, 2 இது வந்து எதுனா ஒரு அடி கணக்கு. சரிங்களா? இங்க இருந்து இதுவரை வரக்கூடிய ஒரு அடின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு அடி கணக்கு சொல்லுவோம். இது இப்போ நீங்க 2 பேர் வந்துட்டீங்கன்னா முடிச்சுக்காங்க. நீங்க எவ்வளவு தூரம் நடந்தீங்க அப்படின்னு இங்க இருந்தாங்க அங்க போட்டு கேளுங்க, கீழே வச்சுங்க, கீழே வைங்க, நல்லா போட்டுல பின்னாடி நீங்க வாங்க. சரி, இப்ப பாருங்க, இவங்க கடந்து வந்த தொலைவுன்னு சொல்றாங்க. கடந்து வந்த தொலைவு அப்படிங்கும் போது நமக்கு 12.5 12 அடி வந்திருக்கு. இது வந்து 12 அடி வந்திருக்கு. இது இல்லாம இந்த சைடு திருப்பி பார்த்தா நமக்கு வந்து மீட்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு வரும்போது மீட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. 12 அப்படின்னா நமக்கு 3 மீட்டர் கம்மி வரும். சரிங்களா? 12 அடி இருக்கும்போது நம்ம ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த தொலைவு அளக்கக்கூடியது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரக்கூடிய தொலைவை வந்து அளக்கிறது. சரிங்களா? தொலைவில் ரொம்பவே சீனாவில் பார்க்கும்போது சார் கையில வச்சிருக்காரு, அதுக்கு பேர் என்னப்பா? அளவு நாடா. அந்த அளவு நாடால ஒரு பக்கம் என்ன அளவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன அளவுகள் இருக்கும் பத்தி சொன்னாரு. அந்த டைப்ல வந்து நமக்கு கொத்தனார் வச்சு எப்பவுமே ஆகக்கூடியது. நீங்க பார்க்கக்கூடியது அப்படின்னா கொத்தனார் நம்ம வீடு கட்டும் போது வச்சு இத்தனை அடியில நான் வீடு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து அளக்கிறது. அதுக்கடுத்து எடுத்தோம்னா இந்த மாதிரி டெய்லர் வச்சிருப்பாங்க. இந்த டெய்லர் வச்சிருக்கிறதுல ஒன் சைடு நம்ம ஸ்கேல்ல கொடுத்துருக்க மாதிரி சென்டிமீட்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்த சைடு பார்த்தா அப்படின்னா இது வந்து எதில் வந்திருக்கேன், உங்க ஸ்கேல்லையே ஒரு சைடு சென்டிமீட்டர்ல வந்து குறிப்பிட்டா போட்டிருப்பாங்க. 10 மில்லிமீட்டர் சேர்த்து 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி 1, 2ன்றது கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி இது என்னன்னு என்னைக்காவது வச்சுக்கீங்களா? இது என்னன்னு பார்க்கும்போது இன்ச் கணக்கு. இது வந்து இன்ச். டெய்லர் வந்து நம்ம ட்ரெஸ் தைக்கும் போது இந்த டேப் தான் போட்டு கழுத்து தொங்க போட்டு டேப் பார்ப்பாரு. அது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த சைடத்தை அவர் எடுத்துருப்பாரு, இந்த இன்ச்ல எடுத்துப்பாரு. சரிங்களா? அப்ப நம்ம சொல்லும்போது வீட்டுல ஏதாச்சும் சொல்லுவாங்க, உனக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு பெருசாக வச்சு தச்சு விடுங்க, பையன் வாரியா, அதனால கொஞ்சம் பெருசாக வச்சுங்க, ஒரு 4 இன்ச்சு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நீட்டர் வந்து ஒரு 2 இன்ச் கூட்டி விடுங்க. அது வந்து இந்த இன்ச் கணக்கு. இந்த இன்ச் கணக்கு ஃபர்ஸ்ட் என்ன வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி விரலில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த விரல்ல இதை வச்சு மீன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இதை வச்சு மீன் பண்ணும்போது நான் வந்து நார்மலான ஹைட் இருக்கேன், அதனால இந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஹைட் அதிகம். என்ன கலர் பார்த்து தெரியுது உங்களுக்கு? சரி, ஓகே. சரிங்களா?
ஜெய். நான் என்ன செய்ய போறேன்னா இப்போ எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அத்தி எலுமிச்சம்பழத்தை வச்சு அரைச்சிட்டே இருக்குமா, அதனால வேகமா துரு பிடிச்சிட்டேன். சரிங்களா? தெரியுமா அந்த சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அத்தியை வந்து துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்க்க, துரு ஃபுல்லா போய் வேகிடு அப்படின்னுவாங்க. சரிங்களா? இப்போ நல்லா தேய்க்கிறேன்னா அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து துருப்புலாவே வெளியேற ஆரம்பிச்சு. சரிங்களா? ஆனா மறுபடியும் நான் 1 hour விட்டுட்டேன் இல்லை 2 மணி நேரம் விட்டுட்டேன் அப்படின்னா அதோட அதிகமா துரு பிடிக்கும். அதனால மேல வந்து சில்வர் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மேல சில்வர் கலர்ல கோட்டிங் கொடுப்பாங்க. அதை எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அந்த தங்கம் பூசுவாங்கல்ல, அது செயின் வந்து பாலிஷ் போட்டு வருவாங்கல்ல, கவரிங் செயின் தங்க மாத்தி தரீங்க, அந்த தெரியாதா? வந்து மின்னோட்டத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது வந்து லாஸ்ட் இயர் நடத்தினேன், இந்த இயர் நடத்துறதுக்கு வந்துச்சுன்னா அதையும் நான் சொல்லி தரேன். சரிங்களா? எலுமிச்சம்பழத்தை நோட்டில் காமிச்சிருந்தேன், எல்லாத்துக்கும் தெரிய மாதிரி நோட்டை போய் பிடிச்சிட்டு வேற லைட்டாக எலுமிச்சம்பழம் லைட்டை நல்லா காமிச்சிக்கோங்க. என்னாச்சு நம்ம கலரு மாற ஆரம்பிச்சது. யாருக்கெல்லாம் தெரியுமா நான் மாறிச்சு அப்படின்னு தெரியாது. சுண்ணாம்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன். சுண்ணாம்பு வந்து வேதியியல் பெயர் என்ன சொல்லுவான்? சுண்ணாம்பினுடைய வேதியியல் பெயர் சோடியம். சுண்ணாம்புன்னு வந்துட்டாலே கால்சியம் தான் சொல்லணும். நீங்க என்னாச்சு? சுண்ணாம்பு வந்து தெரிஞ்சுட்டேன். இப்ப இதுல இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இதுல நான் என்ன செய்யறேன்னா இந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து என்ன கலர் கிடைக்குது? பச்சை கலர், கிரீன் கலர் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த இடத்துல சரி, ஓகே, அவ்வளவுதான். இது எதனால மாறுச்சு அப்படின்னு பாத்துருமா? எதனால மாறுச்சு அப்படின்னு பாத்துருவோம். எல்லாத்தையும் யோசிங்க. செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டோம். செம்பருத்தி பூ எடுத்துட்டு நம்ம நோட்ல தேய்க்கும் போது நமக்கு அதே கலர் தான் கிடைக்குது. அது வந்து என்ன கலர் செம்பருத்தி பூன்னு பார்க்கும்போது கருப்பு கலர், ரெட் கலர் இந்த மாதிரி செம்பருத்தி பூ. இதுக்கு பதிலாக வந்து கலரே இல்லாம ஒரு செம்பருத்தி பூ இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லைட் கலர்ல ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி செம்பருத்தி பூலாம் எடுத்து நீங்க நோட்ல தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த கலர் கிடைக்காது. சரியா? இந்த கலர் கிடைக்காம இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கலருக்குரிய நிறமி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்தோசயனின் அப்படின்னு நிறமி. சரிங்களா? செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய இந்த கலர் இதுக்கு கெட்டிங் வந்து இயற்கை நிறம் காட்டின்னு போட்டுருக்காங்க. இயற்கை நிறம் காட்டி செம்பருத்தி பூ.
இது நம்ம தேய்ச்சி முடிச்சோன்னே அது ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை சேர்க்கலாம். எலுமிச்சம்பழம் தானே கலந்தான். எலுமிச்சம்பழத்தை சேர்க்கும் போது இதுல என்ன இருக்கு? எலுமிச்சம்பழத்துல எலுமிச்சம்பழம் வந்து அமிலத்தோட சேர்ந்ததா காரத்தோட சேர்ந்ததா? அமிலத்தோட சேர்ந்தது. எதனால அமிலம் சொல்றேன்? எதனால அமிலம் சொல்றான்? நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, குடிக்கிறதுனால அமிலம் சொல்லிட்டா. சரி, ஓகே. சமயத்துல என்ன அமிலம் கலந்துருக்கு? செம்பருத்தியில இந்த எலுமிச்சம்பழத்துல என்ன அமிலம் கலந்துருக்கு? புளிக்கிறது என்ன அமிலம் கலந்துருக்கு அப்படின்றத கேட்கிறேன். செம்பருத்தியில இதுல எலுமிச்சம்பழத்துல வந்து சிட்ரிக் அமிலம் கலந்துருக்கு அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? மோனோட்டா வரும்போது நானே எழுதி போட்டேன். புளியில வந்து டாடாரிக் அமிலம் இருக்கு, தக்காளி எடுத்து வந்துட்டேன். தக்காளியில வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையா ஒரு 5 டம்ளர் வச்சு 5 டம்ளர்ல ஒண்ணுல வந்து எலுமிச்சம்பழம், அப்புறம் வந்து புளி, இன்னொன்னு வந்து தக்காளி இது ஃபுல்லா போட்டு வச்சு மஞ்சள் பொடி. எதனால மஞ்சள் கலர்ல இருக்கு? மஞ்சள் பொடி போல நான் வந்து டெர்மரிக்னு சொல்றேன். டெர்மரிக் பவுடர் எதனால எல்லோ கலர் காட்டுது அப்படின்னு கேக்குறேன். சரிங்களா? எதனால டெர்மரிக் பவுடர் எல்லோ கலர் காட்டுதுன்னா அதுல வந்து குர்குமீன் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து இருக்கு. சரிங்களா? இதுல நம்ம சொல்லலாம். அப்படின்ற வேதிப்பொருள் வந்து இருக்கு. இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மஞ்சள் கலரை கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? மஞ்சள் கலர் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ மஞ்சள் உள்ள போட்டோம்னா தண்ணி வந்து என்ன செய்ய, தண்ணியில எந்த கலரை கலந்தாலும் அது அதே கலரை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம கலக்கக்கூடிய கலரே தண்ணி வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் மஞ்சள் போட்டு வச்சுட்டேன். போட்டதுல நான் என்ன செய்யறேன்னா இப்போ இதே சுண்ணாம்பு உங்களுக்கு போட்டேன். செகண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது மஞ்சளோட அதிகமான சுண்ணாம்போட அதிகமான காரத்தன்மை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி திட்டத்திலாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதுவே சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது. சரிங்களா? இதை வந்து என்ன செஞ்சேன்னா உள்ள வந்து போட்டேன். நல்லா துருக்கிய காமிச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்ல மாட்டேன். சொல்லாமே விட்டுருவேன். அப்புறம் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்றுலையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். சுண்ணாம்பு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் சொல்லியிருந்தேன். இந்த சுண்ணாம்புல இருக்கக்கூடிய காரத்தன்மையை விட இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இதுல வந்து காரத்தன்மை அதிகமா இருக்கு. அப்படி அதிகமா இருக்கனால இது வந்து ரொம்பவே டார்க் கலர் வந்து கொடுக்குது. இது லைட்டான வந்து டார்க் கலர், அதாவது டார்க் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுல அப்ப இந்த மாதிரி ரெட் கலர் மாறிச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த குர்குமீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும்னா நம்ம இந்த இடத்துல வந்து காரத்தோட அளவு அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா இது மஞ்சள் கலருக்கு பதிலா இது வந்து சிவப்பு கலரை காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்ப காரத்தை வந்து சேர்த்தாச்சு. காரத்தை கட்டி இதே அளவு நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா அமிலத்தை வந்து சேர்க்கிறேன். சரிங்களா? இதே அமிலத்தை வந்து சேர்க்கிறேன். எப்படி
வந்துடும். இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னா எலுமிச்சம்பழத்தை வந்து கலக்கிறேன். எலுமிச்சம்பழத்தை கலந்தோன்னே எனக்கு மறுபடியும் இந்த எல்லோ கலந்தது கிடைக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து இதுல கொஞ்சம் கனமாவே கலக்க வேண்டியது. கொட்டை எடுத்தா போகுங்க. திருப்பி பழைய அளவுக்கு எவ்வளவு பேரு கிடைக்க ஆரம்பிச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கா தெரியுமா? ரீசன்